தேவர், தேவேந்திர குல வேளாளர், இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற சண்டையை நம்ம காலங்காலமாக வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டோம். ஆனால் இனியும் அந்த மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றது தான் நான் நிறையா பேசியிருக்கேன். நான் ஒன்றும் இந்த 2 சாதியுமே கிடையாது. ஆனால் ஏன் பேசுகிறேன்னா, இப்போ இவங்களுக்குள்ள சண்டை வருது. இப்போ இளமனூர்ன்ற இடத்துல 40 வருஷமாக தேவர் அவர் ஐயாவோட ஃபோட்டோ இது பேனர் வச்சுருக்காங்க. அது பேர் என்னங்க, போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க குரு பூஜை அன்னைக்கு மரியாதை பண்ணாங்க போல். பொங்கல் வைக்கிறது, வெடி போடுறது, அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க போல். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போர்டை எடுத்தே ஆகணும்னு காவல்துறையிட்ட கேட்குறாங்க. பதிலுக்கு இவங்க ஒரு போர்டை வைக்கிறாங்க. இயல்பாக அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போட்டிக்கு எதுக்கு இந்த வேலை? இப்போ தான் எனக்கே புரியுது. அவங்க ஒரு புலிக்கொடி வச்சுருந்தாங்கன்னா இவங்க ஒரு சிறுத்தை கொடி வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? சம்மந்தம் இல்லாத வேலை அது. அவங்க தங்களை பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்களும் தான் பாண்டியர்கள் அப்படின்றாங்க. நாங்கள் தான் பாண்டியர்கள்ன்றாங்க. நாங்களும் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் பாண்டியர்கள்ன்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு போட்டியாக அதே மாதிரியே இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவருக்கு அவர் திருமணமே ஆகாதவர். அவர் அடக்கம் பண்ணதும் ஒரு சித்தர் முறைப்படி அவரை அடக்கம் பண்ணதாக சொல்கிறாங்க. ஒரு சித்தரை அடக்கம் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு, அந்த சித்தருக்குன்னா குரு பூஜைன்னு தான் சொல்லுவாங்களாம். சித்தர் அடக்கம் பண்ணால் குரு பூஜைன்னு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் இவங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் காரண காரியமே கிடையாமல் நீ ஒன்று சொல்கிறியா நானும் அதையே சொல்லுவேன் அப்படின்னு ஒரு போட்டியை தலைமுறையாக வளர்த்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. மற்ற மக்கள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஒடுக்கப்பட்டோன்னு மொத்த சாதியை நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் நீங்கள் இந்த கமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கமெண்ட்லாம் ரொம்ப தரக்குறைவான கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. மற்ற மக்கள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த இளமனூர் பிரச்சனைக்கு பரமக்குடியில் ஒரு நாள் பண்ணாங்க, பஸ்ஸு போவிடாமல் பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கே நேத்தாந்தரில் சாலை மறியல், பரமக்குடி 5 முக்கு ரோட்டில் சாலை மறியல் பண்ணாங்க. அங்கே தான் துப்பாக்கி சூடே நடந்துச்சு. இமானுவேல் அவரோட நினைவு நாள் அன்னைக்கு துப்பாக்கிச்சூடு நடந்துச்சாங்க. அதே இடத்துல நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம்னா மற்ற இனத்து மக்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சாதி கிடையாதா? இவங்களுக்கு மட்டும்தான் சாதி இருக்கா? மற்ற சாதி மக்கள்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணிட்டு உக்காந்துருக்காது எந்த விதத்தில்? இதே இப்போ நான் விஸ்வகர்மா, நான் இந்த மாதிரி எங்கிட்ட நாங்கள் ஒரு 10 பேர் நின்றோம்னா நாய் அடித்து விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுருவாங்க. வேறு எந்த சாதிகாரங்களாவது இந்த மாதிரி ரோட்டில் போய் நிற்க முடியுமா? விடுவாங்களா? சாதி சண்டையை முதல்ல வளர்க்க முடியாதியா மற்ற சாதிக்குள்ளே?